பணம் என்பது அரசாங்கங்கள் அச்சிட்ட கரன்சி, தங்கமும் வெள்ளியும் கடவுள் அச்சிட்ட கரன்சி, காட் ஓன் கரன்சி. ஆகஸ்ட் இந்த ஜூன் ஜூலைக்கு மேலெல்லாம் சென்ற வருடம் எங்கெங்க சண்டையெல்லாம் நின்னுதோ அதெல்லாம் திருப்பி விட்டுருவார். சனீஸ்வரர் ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட்னா வக்கரம் நிலைக்கு வருவார். வரக்கூடிய 4-5 மாசத்துல உலகத்துல எங்கெங்கெல்லாம் சண்டை நின்னுதோ அங்கெல்லாம் திருப்பி சண்டைகள் துவங்கலாம், வாய்ப்புகள் உண்டு. ஏன் இதுக்கு ரொம்ப முக்கியமாகும்னா, வல்லரசு நாடுகளின் தலைவர்களுக்கும் அந்த இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்கு. இது என்ன பண்ணும், வல்லரசு நாடுகளில் தலைவர்களை மாற்றக்கூடிய அமைப்பை சுட்டிக்காட்டும். அப்போ தங்க விலையெல்லாம் என்ன இருக்கும், உலகம் எங்குமே கரன்சி தடுமாற ஆரம்பிக்கும் போது தங்கத்தின் விலை ஏற துவங்கும். ஆனா உண்மையில தங்கத்தின் விலை ஏறுதானா, தங்கத்தோட விலை ஏறல, கரன்சியின் வாங்கும் திறன் குறைந்து விட்டது. உலகம் எங்குமே பணத்தின் வாங்கும் திறன் குறையும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஓ உலகம் எல்லாம் விலை ஏறுதுப்பா அப்படின்னு தோணும். இப்ப நடந்துட்டு இருக்க யுத்தம் இன்னும் விரிவடையதான் வாய்ப்பு, விரிவடைவதான் வாய்ப்பு. இது இப்போதைக்கு இதாகாது, இன்ஸ்டால்மெண்டா நடக்கும், இஎம்ஐ மாதிரி நடக்கும். சொல்றேன் 90s கிட்ஸ்க்கு தான் சொல்றேன், தயவு செய்து இந்த ஆண்டாவது திருமணத்தை செய்யுங்கள், ஜாதகத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் மனம் வைத்து விட்டால் எல்லா ஜாதகமும் சாதகமும் தான். எளிமையான திருமணங்களை செய்யுங்க, ரொம்ப பெரிய செலவுகள் வேண்டாம். உலகம் போக போற போக்கு சரி கிடையாது. இந்த 1 வருடத்திற்குள் எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம். வெள்ளிக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேளுங்கம்மா சகோதரி கேள்விய. இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்க போகுது? அற்புதமான கேள்விமா. தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகிறது, 12 ராசியினருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், உலகத்தோட ஜாதகம் தான் நமக்கு பேசும், தனிநபர் ஜாதகங்கள் என்பதை கடந்து. ஒரு உதாரணம் உண்டு, எல்லாருக்கும் டைட்டானிக் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பாங்க. இந்த டைட்டானிக் படத்தை பார்க்கும் பொழுது அந்த காலத்துல உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்று சொல்லப்பட்டவர் மோர்கன், ஜேபி மார்கன். இந்த ஜேபி மார்கனை இப்பெல்லாம் இலுமினாட்டின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதனுடனும் சில கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் கூகுள் பண்ணா வரும். இந்த ஜேபி மார்கன் அவர்கள் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை உடையவர். ஒரு முறை அவருடைய ஜோதிடரை கேட்கிறார். அந்த அம்மா எவாஞ்சலின் ஆடம்ஸ். அந்த அம்மா சொல்லுதான், ஐயா உங்க ஜாதகம் நல்லா இருக்கு, டைட்டானிக் கப்பலுக்கு ஜாதகம் சரியா இல்லை, நீங்க அதுல முதலீடு செய்ய வேண்டாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிச்சான். உடனே அவர் யோசிச்சாராம், சரி நாம இந்த அம்மா சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் தான், நம்ம ஊர்ல மட்டும்தான் பெருசா கதை கேட்பாங்க, வெளிநாட்டினர்கள் டு த பாயிண்ட்னு இல்லையா வந்துருவான். உடனே அவர் சொல்கிறார், நான் இதில் முதலீடும் செய்யவில்லை பயணமும் செய்யவில்லைன்ட்டு. அவருக்கு வியாபாரி எதிரிகள்லாம் இருப்பாங்கல்ல, பாரியா இவர் பாட்டுக்கு இதை வாய்ப்பை நழுவ விடுகிறார், இதுல முதலீடும் செய்யணும் இதுல பயணமும் செய்ய வேண்டும் என்று பயணம் செய்கிறார்கள். டைட்டானிக் என்ன ஆச்சுன்னு உலகமே தெரியும். அப்போ கப்பலோட ஜாதகம் தான் முதல்ல முக்கியம். இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது வரக்கூடிய நாள் 14/4/2026 காலை 9:32 9:32 தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்படி வச்சுக்கணும். அப்போ லக்னம் என்று சொல்லக்கூடியது ரிஷப லக்னம். லக்னாதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை எடுத்தா 2 பாயிண்ட் தான், லக்னாதிபதி, ஆல் அபவுட் யூ, உங்களை பற்றிய முழுமையான தகவல். 12 குடையம். இந்த 12 குடையம்னா விரயம், என்ன உங்களுக்கு வரும், என்ன உங்க கையை விட்ட செல்லும், மற்றதெல்லாம் இந்த கதைக்கு நீங்க சேர்க்கிற இணை துணை விஷயங்கள் தான். ஜாதகத்துல இது 2 தான் முக்கியம். அப்போ 12ஆம் இடத்திலே லக்னாதிபதி சுக்கிரன் சென்று மறைந்து விடுகிறார். சுக்கிரன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அழகு, ஒரு நளினம், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கு மற்றொரு வேலையும் இருக்கு. அவர் பேரு சுக்கராச்சாரியார், அசுரர்களின் குரு, அசுர தன்மையை தூண்டிவிடக்கூடியவர். யமனுக்கே அவர் தான் குரு. அப்போ அபபரணி நட்சத்திரத்துக்கிட்ட போகும்பொழுது அவருக்கு அந்த யமனுக்கு அட்வைஸ் பண்ற தன்மை அதிகமாயிடுமா. அவருடன் சூரியன் இருக்கிறார் கேதுவின் நட்சத்திரத்திலே அஸ்வினியிலே. அஸ்வினினா குதிரைன்னு அர்த்தம். நவீன காலத்துல குதிரைன்னு சொன்னா பீரங்கி, டேங்கி அந்த போன்ற ஆயுதங்கள் தான் குதிரைகளாக மாறிவிட்டன. வானத்துல பறக்கிற ராக்கெட்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 12 மறைகிறது. அப்படின்னா என்னன்னா, அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, பெரும் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம்
ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு முற்றிலும் சரி கிடையாது. ஆகஸ்டுக்கு அப்புறம் பயங்கர சோதனைகளை தந்துடும். பெரும் அரசியல் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் உலகெங்குமே பல்வேறு சோதனைகளை தந்துவிடும். சரி, 2ஆம் இடத்திலே குரு. குரு இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி என்பார்கள். 2ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துல குரு இருந்தா அப்படின்னா என்னென்ன, உடனே எல்லாரும் எனக்கு 2ல குரு இருக்குங்கன்னு பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் எங்க வீட்டுல கூட இருக்கு, அதனால பயமெல்லாம் வேண்டாம். 2ஆம் இடத்திலே குரு இருந்தால் அது தனத்தை அழித்து விடும் என்பார்கள். அது தனத்தை அழித்து விடும் என்பதை விட தனம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேரியை தூண்டிவிடும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஒரு செயலை ரொம்ப தீவிரமா தேடும் பொழுது அதற்கான பாதிப்புகளையும் நீங்க தான் கொடுத்தாகணும். கரெக்டா உங்களுக்கு? அப்ப என்ன ஆகும்? 2ல குரு, அது 11ல் உள்ள புதனுடன் பரிவர்த்தனை. அப்ப பொருளாதாரங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த 12 மாதத்திலே உலகத்திலே பங்கு சந்தையில ஏற்ற இறக்கம் எல்லாம் திடீர்னு இருக்கும். இந்த பங்குச்சந்தை ஒரு சீராக இருக்கும் வரை எல்லாரும் லாபம் சம்பாதிப்பான். திடீர்னு ஒரு நாள் ஏறி திடீர்னு ஒரு நாள் இறங்கிச்சுன்னா இந்த கண்கட்டு வித்தைன்னு வாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடும். போட்ட பணம் பலருமே தடுமாற துவங்கி விடுவார்கள். இதெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குன்னே எடுத்துக்க வேண்டாம், உலகத்துக்கு 12 ராசிக்கு எல்லாருக்குமே இதுதான் நடக்கும். ஏன் எல்லாருக்கும் இது மாதிரி நடக்கும்? வருஷம் ஆண்டு பலன் சொல்லுவாங்களேன்னா, இந்த வருஷம் கால சர்ப்ப யோகம் என்பதிலே தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது. கால சர்ப்ப யோகம். கால சர்ப்பன்றது யோகமா? அது யோகம் எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எப்படின்னா, வேலையை விட்டு துரத்துறாங்கன்னா பிங்க் ஸ்லிப் கொடுக்கறது அப்படின்னு வெளிநாட்டுல சொல்லுவாங்க. பிங்க் ஸ்லிப்னா நாம ஏதோ அது ஒரு பெரிய நல்ல விஷயம் நினைப்போம். அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது போல அந்த காலத்திலே ஜோதிடர்கள் இந்த நல்லா பேக் பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு விஷயத்த, மோசமான விஷயத்த கூட பேக் பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல தோஷம்னு சொல்றதெல்லாம் தோஷமும் கிடையாது. தோஷம் இருக்கிறவங்களாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறிடுவோம். நானே சொல்லியிருப்பேன் பல பேட்டியில், எலான் மஸ்க்கு அவருடைய செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கும். அதே போல ஷாருக் கானுக்கு சூரியன் நீச்சமாக இருக்கும். அவங்க எல்லாம் வாழ்க்கையில எத்தனை 100 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க. தோஷம் என்பது தோஷம் கிடையாது. தோஷம்னா அவன் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்க போறான்னு அர்த்தம். யோகம் என்று சொன்னால் யோகமும் கிடையாது. அவன் அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சோம்பேறித்தனத்துல விட்டுருவான்னு அர்த்தம். இவ்வளவுதான் கதை. இப்ப என்ன ஆகும்னா, கால சர்ப்ப யோகம் என்று பெயர். இந்த கால சர்ப்ப யோகத்தை ஏன் அப்படி யோகம்ன்றாங்கன்னா, வர்ற தொல்லை பிரச்சனையை பார்த்து இவங்க கிட்டத்தட்ட சாமியார் மனப்பக்குவத்துக்கு வந்துருவோம். அந்த காலத்து மகரிஷிகளுக்கு இது யோகமாகப்பட்டது. அவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் கடன் வாங்கினால் தோஷம் என்பார்கள். இப்ப கடன் வாங்கலைன்னா உங்களால ஒரு வீடு வாங்க முடியுமா? கடன் இல்லாதவங்களே இல்ல. அப்ப 3ல ஒருவருக்கு கடன் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதே போல வெளிநாடு சென்றால் தோஷம்னு வாங்க. வெளிநாடுக்கு போலேன்னா உங்களுக்கு காசு சம்பாதிக்க முடியுமா? அதனால அந்த கால கண்ணோட்டத்துக்கு அது ஒரு யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா, சதயத்தின் நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். ராகு எப்படின்னா ஒரு சைலண்ட் கில்லர்லாம் நம்ம சொல்றாங்க தெரியுங்களா, அது மாதிரி விட்டுட்டு டக்குன்னு ஒரு செகண்ட்ல அடிப்பார். எப்ப அடிக்கும்னே தெரியாது. விஷப்பாம்பு என்பார்கள். கேது விஷமற்ற பாம்புன்னுவாங்க. அப்போ அது ஒரு சுழட்டிட்டு அப்படி அடிக்குமா. அப்போ உங்களால அதை கணிக்க முடியாது. புரியுதுங்களா? ராகுவோடைய சதய நட்சத்திரத்திலேயே ராகு இருக்கிறார். ஒரு கிரகம் அதோட நட்சத்திரத்துல இருந்தா இன்னும் பவர். அதே போல இங்க சந்திரனும் அன்று சதயத்திலே தான் இருக்கிறார். அதை ஒட்டிய எல்லா கிரகமும் சூரியனுடைய சிம்ம வீட்டிலே கேதுவின் நட்சத்திரமான மகத்திலே கேது இருக்கிறார். எல்லாம் இருக்குள்ள அடைஞ்சிருது. ராகுக்குள்ளேயும் கேத்துக்குள்ளேயும் மற்ற எல்லா கிரகமும் அப்படியே அடைஞ்சிருது. அடைஞ்சிட்டா ராகு அப்படின்னு சொன்னா ரொம்ப அப்படியே பேராசை, அதெல்லாம். கேத்துன்னா பற்றற்ற நிலைமை. இது போல ஒரு அடைவு பெற்று புத்தாண்டு துவங்கிச்சுன்னு சொன்னாலே 12 ராசிக்குமே ஒரு ஞானத்தை தரப்போகிறதுன்னு பொருள். உடனே ஞானத்தை தரப்போகுதுன்னா எல்லாரும் உடனே ரொம்ப ஆஹா நமக்கு எது நல்லதெல்லாம் நடக்க போகுது போல இருக்குன்னா, அந்த காலத்துல ஞானம்னு எழுதி வச்சாங்கன்னா இறை தேடலை உருவாக்கி விடும். இறை தேடல் எப்போ உருவாகும்? உங்களுக்கு எல்லாம் வெறுத்து போய் ஏண்டா சாமி ஐயா தமிழ் புத்தாண்டு பலன் கேட்க வந்தப்ப பயப்படுத்துறதுக்காக வந்தீங்களா? அப்படி இல்லை, இப்ப தீர்மையும் சொல்றேன். அப்போ 11ஆம் இடத்துல சனீஸ்வரர், செவ்வாய், புதன். இந்த சனியும் செவ்வாய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனீஸ்வரர் என்பவர் ஒரு இரும்பு கம்பின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. செவ்வாய் நல்ல நெருப்புன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மவுல்ட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தெரியும், இந்த இரும்பு இது பண்றவங்களுக்கு நல்லா அதை பழுக்க காய்ச்சி தண்ணிக்குள்ள விட்டாலும் அது உடஞ்சிரும் இரும்பு. இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம மீன ராசின்றது நீர் ராசி. நல்ல இரும்பை காய்ச்சிட்டாங்க, அதை அப்படியே கூலிங் மாதிரி டக்குன்னு போடுறாங்க. அது என்ன ஆகும்? அந்த இரும்பு உடஞ்சிரும். உலகத்திலே சனியும் செவ்வாயும்
இது போன்ற அமைப்பிலே சேர்ந்தால் மிக பெரும் யுத்த நிலைகளை தூண்டிவிடும். எல்லாரும் நடுவில் சமாதானம் மாதிரி காட்டும். சில படத்துல காமிப்போம், அப்படியே தண்ணி தெளிக்கும், அப்புறம் எழுப்பி விடுவாங்க, திருப்பி அடிச்சு விட்டு திருப்பி. இது முழுசா பிரச்சனை தீராது. ஆனா ஒரேடியாக ஆளையும் ஒன்றும் பண்ணாது. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஏப்ரல் 17, 19 பார்த்தா இந்த சனியும் செவ்வாயும் ரொம்ப நெருங்கின பாகையில் வரும். அது போன்ற காலகட்டங்களிலே மீண்டும் யுத்த நிலையை திருப்பியும் துவக்கி விட்டுடும். அதே போல நெப்டியூன் என்று சொல்லக்கூடியதற்கு பேர் வருணன் அப்படின்னு பேர் நம்ம இதுல ஜோதிடத்துல. இந்த வருணன் அஸ்வினி நட்சத்திரத்துல இப்ப போயிட்டு இருக்கார். நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ராமர் 14 வருடங்கள் வனவாசம் சென்றார் அப்படின்னு படிப்போம். அப்படி இனியா பண்ணிட்டார், அந்த நேரத்துல கடகத்துல என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த 14 வருடமும் அவர் பிறந்த கடகராசியிலே இந்த வருணன் என்று சொல்லக்கூடிய நெப்டியூன் போயிட்டு இருந்துதான். நெப்டியூன் ஒரு ராசியை கடக்க 14 ஆண்டுகள் ஆகும். அந்த 14 ஆண்டுகளிலே ராமர் வனவாசம் சென்றார், திருதராஷ்டிரனும் வனவாசம் போனார். ஆனா இதுல ஒரு நன்மை இருக்கு. என்னன்னா, ராமர் போகும்பொழுது ராஜாவாக சென்றார், வரும்பொழுது சக்கரவர்த்தியாக மாறிவிட்டார். திருதராஷ்டிரம் போகும்போது சாதாரண அளவானார். அந்த 14 ஆண்டுகள் பிறகு பெரிய ஆளாயிட்டார். இதுல நாம சொல்லக்கூடிய இந்த மேஷம் என்பது செவ்வாயின் வீடு. அப்ப போர் கிரகம் அது. அங்க இந்த நெப்டியூன் எனும் இல்யூஷன் எனும் மாயை சென்றார். நீங்க யோசிச்சுக்கோங்களேன், சண்டை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க, திருப்பி இருங்கப்பா அடுத்த ரவுண்டு சண்டை போட்டுக்கலாம்னு எல்லாரும் அங்கங்கே ஆரம்பிச்சிருவான். ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா, இந்த காரை இந்த டியூப்ல சொல்லுவாங்க, ஒரு பக்கம் தண்ணி வரும் அடைப்போம், திடீர்னு பார்த்தா இன்னொரு பக்கம். இது உலகம் முழுக்குமே பல்வேறு ஃப்ரண்ட்ல வார துவக்கிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆகஸ்ட் 22, 27 இந்த டயத்துல வந்தா சிம்மத்துல மீண்டும் இந்த சூரியன், புதன், கேத்து இதெல்லாம் அங்க கூட ஆரம்பிக்கும். ஏன் இதுக்கு ரொம்ப முக்கியமாகும்னா, வல்லரசு நாடுகளின் தலைவர்களுக்கும் அந்த இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்கு. இது என்ன பண்ணும், வல்லரசு நாடுகளில் தலைவர்களை மாற்றக்கூடிய அமைப்பை சுட்டிக்காட்டும். அமெரிக்கா இங்கெல்லாம் தலைவர்கள் மாறுறதுக்கான ஒரு அமைப்பு வந்துடும் இந்த வருஷம். ஆனா பிரச்சனை ஓயுமானா, நான் இப்ப இப்படி சொல்றேனே, ஒரு வீட்டுல ஒரு தண்ணி குழா இருக்கு, கொஞ்சம் யாரோ ஒருத்தர் இப்படி திரும்பி பாதி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி செய்யுமானா சரி செய்யாது. அடுத்தது வரவங்களும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, அது பிறகு பெருசாயிட்டே தான் போகும். இது நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு அக்டோபருக்கு மேலாம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு ஒரு ஞான தேடல் வந்துவிடும். அப்போ தங்க விலையெல்லாம் என்ன ஆகும், எல்லாருக்கும் உலகம் எங்குமே கரன்சி தடுமாற ஆரம்பிக்கும் போது தங்கத்தின் விலை ஏற துவங்கும். ஆனா உண்மையில தங்கத்தின் விலை ஏறுதானா, தங்கத்தோட விலை ஏறல, கரன்சியின் வாங்கும் திறன் குறைந்து விட்டது. உலகம் எங்குமே பணத்தின் வாங்கும் திறன் குறையும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஓ உலகமெல்லாம் விலை ஏறுதுப்பா அப்படின்னு தோணும். ஏனென்றால் பணம் என்பது அரசாங்கங்கள் அச்சிட்ட கரன்சி, தங்கமும் வெள்ளியும் கடவுள் அச்சிட்ட கரன்சி, காட் ஓன் கரன்சி. அது ஓகேவா உங்களுக்கு? இது இறங்கும் போது அது அப்படி ஏறுற மாதிரி உங்களுக்கு ஒரு மாயை உண்டு செய்து விடும். இதெல்லாம் நடக்கும் பொழுது சரி மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2027 பிறக்க ஆரம்பிச்சிடும். இந்த அக்டோபர்லாம் நடந்து முடிந்து அங்கங்க புதுசா யுத்தங்கள்லாம் துவங்க ஆரம்பிச்சிடும். ஏனென்று சொன்னா, இப்ப நடந்துட்டு இருக்க யுத்தம் இன்னும் விரிவடையதான் வாய்ப்பு, விரிவடைவதான் வாய்ப்பு. இது இப்போதைக்கு இதாகாது, இன்ஸ்டால்மெண்டா நடக்கும், இஎம்ஐ மாதிரி நடக்கும். இந்த இஎம்ஐயா நடக்கிற இன்ஸ்டால்மெண்ட் யுத்தங்கள்லாம் என்ன ஆகும், ஜனவரி மாதத்திற்கு மேல் 2027 மேல கிரக நிலைகள் இன்னும், ஏன்னா நம்ம இப்ப தமிழ் புத்தாண்டுன்னு பேசும்போது இப்ப ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் சொல்லணும் இல்லையா, இன்னும் அக்டோபருக்கு மேல இதனால வேலை இழப்புகள் அங்கங்கே தென்பட துவங்கிடும். அப்போ என்ன ஆகும், சரி அங்கதான் பிரச்சனையா, ஏசியால மற்ற பகுதியில எல்லாம் பிரச்சனை இல்லையானா, அது அப்படியே கிழக்கு நோக்கி அப்படி நகர்ந்து வரும். ஏன் கிழக்கு நோக்கி நகர்ந்து வரும் என்றால், சூரியன் என்று சொல்லக்கூடியது கிழக்கை குறிக்கக்கூடிய கிரகம், குரு என்பது வடகிழக்கை குறிக்கக்கூடியது, சனீஸ்வரன் தென்மேற்கை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன ஆகும், சனீஸ்வரர் பெட்ரோ டாலர்ஸை குறிப்பார், பெட்ரோலியம், எண்ணெய், கச்சா எண்ணெய் எல்லாம் குறிச்சிருவார். இது குரு என்ன பண்ணோம், தங்கத்தையும் உலோகத்தையும் குறிக்கக்கூடியது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இறங்கினா ஒன்று ஏறும். சனீஸ்வரர் நமக்கு மேஷத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அதெல்லாம் 2028 நடக்கும். திடீர்னு பார்த்தா பெட்ரோ டாலர்களோட மதிப்பு சரிய ஆரம்பிச்சிடும். ஏனென்று சொன்னால், வாகனங்கள்ல புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம என்ன ஃபியூல் ட்ரிவன் வெஹிக்கிள்ஸ்ன்னு இருக்கு, எரிபொருளால ஓட்டக்கூடிய வண்டிகள். இதை தாண்டி காந்தங்கள் ஏதோ ஒன்று அமைப்புல
விஞ்ஞானத்தின் அடுத்த கட்டத்துல வண்டி வாகனங்கள் ஓட்டுவதற்கு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருவான். அதை கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆகும், பெட்ரோ டாலரின் மதிப்பு உலகிலே சரிய துவங்கிடும். கச்சா எண்ணெயோட மதிப்பெல்லாம் கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப ஆக்சுவலா பெட்ரோ டாலர்ஸ் ஏறினதுனாலதான் கோல்ட் ரேட் நடுவுல குறைஞ்சதோ? நடுவுலமா, ஏன்னா பெட்ரோ டாலர் ஏறினதுனால. ஏன்னா பெட்ரோ டாலர்னா சனீஸ்வரர் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும். ஆகஸ்ட் இந்த ஜூன் ஜூலைக்கு மேலெல்லாம் சென்ற வருடம் எங்கெங்க சண்டையெல்லாம் நின்னுதோ அதெல்லாம் திருப்பி விட்டுருவார். சனீஸ்வரர் ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட்னா வக்கரம் நிலைக்கு வருவார். வரக்கூடிய 4-5 மாசத்துல உலகத்துல எங்கெங்கெல்லாம் சண்டை நின்னுதோ அங்கெல்லாம் திருப்பி சண்டைகள் துவங்கலாம், வாய்ப்புகள் உண்டு. நம் தேசமும் அதன் எல்லைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தென்மேற்கு பகுதிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தென்மேற்கு கடல்சார் பகுதிகளிலிருந்து குஜராத் வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அவிட்ட நட்சத்திரத்தை குறிப்பது. புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்போ ஏன்னா ராகு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் வடகிழக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சற்று அனைத்தும் தீர்வுகள் அமையும். இப்ப ஐயா நீங்க சொல்லும் போது ஆகஸ்ட்ல பெரும் தலைகளுக்கு எல்லாம் ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம், அரசியல்ல தொடங்கி எல்லாத்துக்குமே பொருந்தும். அக்டோபர்லாம் வரும்போது வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ நம்ம அதெல்லாம் கடந்து இப்ப ஜான்வரிக்கு வந்தோம்னா, ஜனவரிக்கு மேல இப்போ உலகத்துல என்னென்ன யுத்தங்கள் நடக்குதோ ரிப்பீட்டு அப்படின்னு அதோட பிரம்மாண்டத்தை காட்ட ஆரம்பிக்கும். இவங்க ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் சாமி அப்படின்னு சமாதானமாய் எல்லாரும் இது பண்ணும்போது திருப்பியும் இயற்கை தண்ணி தெளித்து கண்ணா ஏந்திரி சாமி இன்னும். நீர்ல இந்த வருஷம் கொஞ்சம் சற்று கவனமா தான் இருக்கணும். நீர் என்றால் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நீரிலே சற்று, ஏன்னா சனீஸ்வரர் மீனத்துல போயிட்டு இருக்காரு, கடல்ல போயிட்டு இருக்காரு. அப்போ எல்லாத்தையும் தட்டி எழுப்போம் யுத்தத்தை. அப்போதான் நிஜமான யுத்தங்கள் நடக்கும். இப்ப நடக்கிறதெல்லாம் ரீஜனல் வார். ரீஜனல் வார்னா என்ன சொல்லலாம், இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு சின்ன உள்ளூர் கிராமத்து விளையாட்டு போட்டிகள், ஒரு கபடி போட்டி மாதிரி சொல்லாமா, எப்படியோ ஒன்று சொல்லிக்கோங்க. ஆனா உள்ளூர் லெவல்ல நடக்குது. இதுதான் ரீஜனல் வார். அப்புறம் தான் அது வேர்ல்டு வார்க்கு எக்ஸ்பேண்ட் ஆக தோணும் 2027. அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஏப்ரல் ஜூன்ல திருப்பியும் அதுக்கு ஒரு ஸ்லோ டவுன் கொடுத்துரும். உங்களுக்கு இது எப்படின்னா திருப்பி 2028 தான் அதோட எஸ்கலேஷன் பாயிண்ட் தெரியும். 2027 ஜனவரி முதல் சற்று உலகம் 4 மாதங்களுக்கு கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஐயா இதுலெல்லாம் தீர்வே இல்லையா, இது என்னையா தண்ணி தெளிச்சு எழுப்பிவிடுது இல்லை. பாதிக்கப்படுறது யாருன்னா நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா ஒரு நாள் பங்குச்சந்தை சடார்னு ஏறுது, ஒரு நாள் பங்குச்சந்தை சடார்னு இறங்குது, ஒரு நாள் பார்த்தா திடீர்னு உலோகங்களோட விலை ஏறுது, ஒரு நாள் பார்த்தா இறங்கிடுது. இதை நம்பி அவன் வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களோ எல்லார் வீட்லேயும் அதுதானே. அப்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ராகு கேதுவை பொறுத்த மட்டும் நீங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தருவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களே ஒரு பாதிப்புக்குள்ளே தலை வேறு சிரம் வேறு உடல் வேறுன்னு மாறி அப்புறம் மீண்டும் அன்னை கருமாரியை வழிபட்டு அதனால் மீண்டும் ஆற்றலை பெற்றவர்கள். உங்கள் முதியோர்களை மதித்தால் ஓரளவுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. ஏன்னா ராகுனா தந்தை வழி முன்னோர்கள், கேத்துனா தாய் வழி முன்னோர்கள், ராகுனா பூனை, கேத்துனா நாய்க்குட்டி. இயற்கையை மதித்தால், முன்னோர்களை மதித்தால் ராகு கேத்து என்ற சிக்கல் ஓரளவு குறையும். பொய் சொல்லாமல் சொல்கிறேன். மற்றபடி நான் பரிகாரத்தை பண்ணுறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா அது உங்கள் திருப்திக்காக நீங்கள் போயிட்டு வரலாம். அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. முன்னோர்களை மதிப்பவர்களை அவர்கள் மிதிக்க மாட்டார்கள். இல்லைன்னா அது ஏதோ ஒரு விதத்துல உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனைகளை உணர துவங்குகிறது. இந்த புத்தாண்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரே மெசேஜ் தான். பெற்றோர்களை முன்னோர்களை எல்லாரையும் நாமளும் நம்ம அம்மா அப்பாவை பத்தி ஏதோ ஒன்று புலம்பிருப்போம், நமக்கு இன்னும் நல்ல கல்வி கொடுத்துருக்கலாமே நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. நீங்க பிறக்கும் போதே உங்களோட 30 கோடி உயிர்கள் ஜனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எல்லாருக்கும் அதே தான். அந்த 30 கோடி பேரை தள்ளிட்டு நாம பிறக்கிறோம். இப்படிதான் பிறப்போட ரகசியம். அதுலேயும் பிறக்கும் போது நானா முடிவு பண்ணல அப்படின்றோம். அது போய் பிறக்கும் போதே 750 மெகாபைட் டேட்டாவை கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்கான். அது 5G டேட்டா டிரான்ஸ்ஃபரோட ஸ்பீடாக தான் நடக்குது. விஞ்ஞானமே இதுதான் சொல்லுது. அப்போ பிறக்கும் போதே நம்ம முன்னோர் கர்மா, நாம ஏற்கனவே பண்ண தப்பு எல்லா டேட்டாவை இறைவன் எம்பெட் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாரு. நாமளா பிறக்கும் போது 30 கோடி பேர் நானும் பிறக்கிறேன்னு முயற்சி பண்றாங்க. நீங்களாம் இல்லடா, நான் மட்டும்தான் பிறப்பேன்னு நம்ம பிறந்திருக்கோம். பிறந்துட்டு என்ன கேட்குறோம், அம்மா அப்பா நீயே என்ன பெத்த அப்படின்றோம். பெரிய பாவம். உடனே கடவுள் நோட் பண்ணி வச்சுப்பார், என்ன மாப்பிள்ள நீ தானே சொன்ன, இறா அவனை பேசிக்கிறேன்னு. எந்த காலத்திலையும் பெற்றோரை தவறாக ஒரு வார்த்தை பேசி விடாதீர்கள்.
நான் என்ன பாவம் பண்ணேன் சார் அப்படின்னு கேட்காதீங்க. பிறக்கும் போதே 30 கோடி பேரை தள்ளி விட்டுட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம். என்கிட்ட திறமையே இல்லை சார் அப்படின்னு சொல்லாதீங்க. 30 கோடி பேரை துரத்தி விட்டுட்டு நம்ம ஒருத்தர் தான் ஜெயிச்சு பிறந்திருக்கோம். பிறப்பு சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கோடியில ஒருத்தனுக்கு தான் பிறப்பு கிடைக்குது. உலகத்துல ஃபெர்டிலிட்டி ரேட், பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது. மற்றொன்று, இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன், 2 ஜாதகம் பொருந்தலை, அதெல்லாம் வேண்டாம் இனி. ஏனென்று சொன்னால் 28 வயதுக்கு மேலே இந்த நட்சத்திர பொருத்தமெல்லாம் தேவை கிடையாது. சிறிய வயதிலே திருமணங்கள் ஒரு காலத்தில் நடந்தன, ஃபெர்டிலிட்டி ரேட் ஜாஸ்தி இருந்தது, எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்தே பாருங்க, 4 குடும்பங்களில் ஏதோ கருத்து வேறுபாடு. பாதி ஜோதிடர்கள் வீட்டிலேயே கருத்து வேறுபாடு தான். இதற்கெல்லாம் பரிகாரங்கள்லாம் கிடையாது. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் மனப்பொருத்தம் இருக்கா, ஓரளவு ஜாதகம் பார்க்கணும்னா பாருங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க. உலகம் போற போக்கு சரியில்லை. இதுல நான் பாட்டுக்கு இன்னும் நல்ல ஜாதகம் வரும், நல்ல ஜாதகம் வரும்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் நான் சொல்றேன், 90s கிட்ஸ்க்கு தான் சொல்றேன், தயவு செய்து இந்த ஆண்டாவது திருமணத்தை செய்யுங்கள், ஜாதகத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் மனம் வைத்து விட்டால் எல்லா ஜாதகமும் சாதகம் தான். எளிமையான திருமணங்களை செய்யுங்க, ரொம்ப பெரிய செலவுகள் வேண்டாம். உலகம் போக போற போக்கு சரி கிடையாது. இந்த 1 வருடத்திற்குள் உங்களுக்கான திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நாளைக்கு இது ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க கேட்கலாம், அப்பயே சொல்லியிருக்கலாமே யாரோ ஒருத்தர் அப்படின்னு. உங்களுக்கான திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள், பெற்றோரை மதிக்க தூங்குங்கள், திருமணங்கள் எளிமையாக இருக்கட்டும். பெரிய அளவில் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லி திருமணத்தை தள்ளி போடாதீங்கய்யா. நல்லபடியா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க. கல்யாணம் ஆனாலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடும். பரவாயில்ல, நிறைய இது இன்னைக்கு அறிவுரையா சொல்லாம அதையே ஜாதகத்துக்குள்ள புகுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சகோதரி, உங்க அனைவருக்கும் நன்றி.